பணிவான கவனத்திற்கு வருகை எண் 02 தாம்பரம் ஸ்பெஷல் 6வது பிளாட்பார்மிலிருந்து 8:25 புறப்படும். மிஸ்டர் சன் சிட்டி vlog. இன்னைக்கு நாம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்தியன் டாய் ட்ரெயின் தான் கைஸ். நம்ம அமேசான்லேருந்து இதை வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் 999க்கு அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. வாங்குற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக லிங்க் இருக்கும், பாருங்கள். தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெயின் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே தான், இந்திய நாட்டுக்குள்ளே என்ன ட்ரெயின் ஓடுதோ அதே ட்ரெயின் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷலாக நம்ம அதுக்காக தான் வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் புல்லட் ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு, அது நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். எஸ், பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. அண்ட் முக்கியமாக இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். இந்த 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராக் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ட்ரெயின் போகிறதுக்கான ட்ராக் இருக்குல்ல, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கிடைக்கும். 600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கூட இருக்குது. அது வந்து ட்ராக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பெரிய பாக்ஸாக இருக்கிறத வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அதில் தான் உங்களுக்கு ட்ராக் நிறையா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ராக்ஸு. அண்ட் இங்கே பாருங்கள், வாவ், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் ஒரு அதே ட்ரெயின் டிசைன் தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்தியன் ரயில்வே சூப்பராக இருக்குது. ஆல்சோ அதுக்கான பொட்டியுமே அதே கலரில் சேமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை பொட்டி வருது அப்படின்னா நமக்கு 4 பொட்டி கண்டிப்பாக நமக்கு வருது. ஒரு இன்ஜினு 4 பொட்டி. இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். சிக்கு புக்கு ரயில் பறக்குது பாரு வீலு. அண்ட் ஃபைனலாக இன்ஜின் வந்து கனெக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ரயில் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி நம்மளோட ட்ராக் வந்து அசம்பிள் பண்ணியாச்சுங்க. ரொம்ப 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 பெரிய ட்ராக்குங்க, வேற லெவலில் வந்து இருக்குது ட்ராக்கு. ரொம்ப பெருசு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அண்டு அந்த லாக்கிங் சிஸ்டமும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம அந்த ரயில்வே பொட்டிகளை தூக்கி ட்ராக்கில் வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ராக்ஸில் வச்சுட்டோம்னா முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய இந்தியன் ரயில்வே ஓட ரெடி ஆகிடும். ஆஹா, ட்ராக் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்பதை ஷிட் பார்த்தீங்களா, ட்ராக்கில் ஏதோ சொதப்பட்டுருக்கு. ட்ராக்கு தான் முக்கியம் ட்ரெயின் போவதற்கு. ஓகே, எல்லாம் பண்ணிட்டோமே. இந்த ட்ரெயின் எப்படி ஓடுது, எதில் ஓடுதுன்னு நம்ம பார்க்கவே இல்லையே. ஸோ கைஸ், பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டாப்பில் வந்து நம்ம போடணும்னா 2 பேட்டரி வந்து போடணுங்க. போட்டுட்டு அப்படியே டாப்போடு சேர்த்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சு இந்த ட்ரெயினோட சைடில் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் ஆன் பண்ணோம்னா நம்ம ஃபுல்லாக சவுண்டாஸ்டாக ஓடுது. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இந்தியன் ரயில்வே இப்போ இந்தியாவுக்குள்ளே ஓட போகுது. ஓகே, ஆன் பண்ண போகிறேன். என்னடா கவுண்ட் அடிச்சு கீழே விழுது. ரொம்ப லேசாக இருக்கனால, வெயிட் இல்லாமல் இருக்கனால, லேசாக இருக்கனால கீழே விழுதுப்பான். ரெடி, 3, 2, 1. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுதான் ட்ராக் வந்து சரியில்லைன்னா இப்படி தான் ஆகும். எல்லாம் கீழே கவுருது. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பின்னாடி இருக்குல்ல பொட்டி, இந்த பொட்டியில் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பேலன்ஸாக நிற்க மாட்டேங்குது. Much later.
இந்தியன் டாய் ட்ரெயின். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அன்பாக்ஸ் பண்ணல, அதை விட இது வந்து ஃபாஸ்ட்லியும் செம்மையாக இருக்குது அண்ட் குவாலிட்டி வைஸுமே சூப்பராக வந்துருக்கு. 600 அவைலபிளாக இருக்குது, 700, 800 இந்த மாதிரி 4 ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாளைக்கு வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் பை ஃப்ரம் மிஸ்டர் சென்சிட்டி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு